வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு கடுமையான உழைப்பாளிகளும் வலிமையான மன உறுதியும் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான பதிவை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் பார்க்க போகிறோங்க. குரு பகவானுடைய பார்வை, சனி வக்கரகாலம், இந்த ரெண்டுமே உங்களுக்கு, அதாவது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவுமே ஃபேவரபுளாக இருக்குங்க. செப்டம்பர் மாதத்தில் முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய ஆட்சி, சூரிய பகவானுடைய சுப பார்வை சூப்பராக இருக்கிறனால விருச்சிக ராசி அதோட விருச்சிக லக்கணத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு ரொம்பவுமே சாதகமான பலனை இந்த செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ல் இருக்க போகிறாரு. அந்த காரணத்தினால செப்டம்பர் மாதம் முழுசுமே வேலை, வருமானம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 10லிருந்து 11வது இடத்துக்கு மாறுறாரு. இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வருமானத்தில் பொறுத்த வரைக்கும், அதாவது தொழில் ரீதியாக ரொம்பவுமே ஒரு லாபகரமான மாதம்னே சொல்லலாம். அதாவது பணம் பல வகையில், பண வழிகளில், பல திசைகளில் இருந்து வரும்னு சொல்லலாம். ஆனால் வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு வேலை சுமை வந்து சூப்பராக இருக்குங்க, அதிகமாக இருக்குது. எப்பவுமே ஒரு பரபரப்பு, மனநிலையிலையும் சரி, வேலையிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதத்தோட 2ஆம் பாதி, அதாவது செகண்ட் ஹாப்பில் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் இருக்கும். வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்குறது, வண்டியை சரி பண்ணுறது அல்லது வண்டி வாங்கிறது, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா புதுசாக வீடு வாங்கிறது, வீடு கட்ட மனை வாங்கிறது, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விரயங்கள் இருக்க செய்யுங்க. சுக்கிர பகவான் ஆட்சிக்கு வரதுனால செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தேவையான காரோ பைக்கோ வாங்கிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான சரியான மாதம்னே சொல்லலாங்க. தமிழ் மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நிறைய விழாக்கள், நிறைய திருமணத்துக்கான சுப முகூர்த்தங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால இந்த மாதம் நீங்கள் வீடு வாங்குறதோ பைக்கோ காரோ எந்த அசட் வாங்குறது இருந்தாலும் சரிங்க, சுப செலவுகள் பண்ணுறதுக்கு இது அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்து ஃபேமிலியோடு நீங்கள் வெளியே போயிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இப்போ சூப்பராக இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் வரக்கூடிய வரன்களை நல்ல வரன்களாக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் திருமணத்திற்கு போகிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதுலேயே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்கள் சில பேர் மறுமணத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த விருச்சிக ராசியோ விருச்சிக லக்கணமோ இந்த 2வது திருமணத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை, சுக்கிர பகவானுடைய பார்வை பலன், இந்த ரெண்டுமே வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சுக்கிர பகவான் கேதுவனுடைய ஒரு லிங்க் இருக்கிறனால ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சிக்கல்கள் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏற்படலாம். பட் அது பெரிய விஷயம் இல்லை, அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சரியாகி போயிருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம், அது பொதுவாக இருக்கிறது தான், இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் அந்த சண்டை சச்சரவை வந்து நல்ல முடிவை வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும், நல்ல புரிதலை ஏற்படுத்தும், உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மாதமாக உங்கள் மாதம் இருக்குங்க. இந்த சண்டையே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இந்த சுப செலவுகள் சொன்னேன் இல்லையா, அது சார்ந்து தான் சண்டை நடக்கும். வீடு வாங்குறதுலையோ, இல்லை நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்கள் வீட்டுக்காரம்மா ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை துணைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான விவாதங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த சண்டை சச்சரவுகள் வரும்போது ஆரோக்கியமான சண்டையாக இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அந்த அன்பு அப்படிங்கிறது அது காலகாலத்துக்கு அப்படியே சூப்பராக வருங்க. அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த மாதம் திருமண பந்தத்திற்குள் வரத்துக்கு ஒரு அற்புதமான மாதம் இருக்கிறனால வீட்டில் பெரியவங்கள்ட்ட பேசிவிட்டு நீங்கள் மேரேஜுக்கு ட்ரை பண்ணலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, பெண்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் சுக்கிர பகவான் நீச்சமடைந்து கேதுவுடன் 12ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 8ல் செவ்வாய் பகவான் இருக்கிறனால கொஞ்சம் உடல்நல சோர்வு இருக்கும், டயர்ட்னஸ்ஸு, வயிற்று வலி, தலை சுற்றல், வேலையில் வந்து அழுத்தம், மன அழுத்தம், உங்கள் ஆஃபீஸில் மன அழுத்தம் ஏற்படுறது, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பணத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த வரவேண்டிய பணம் கைக்கு வரதுல கொஞ்சம் லேட் ஆகிறது, அதாவது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக இருந்துக்கும். அது பொருளாதாரத்துலேயே இருந்தாலும் சரி, இல்லை உறவுகள்லேயே இருந்தாலும் சரி, இதெல்லாமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த மாதம் மேக்ஸிமம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. மற்றபடிக்கு உங்களுடைய மனதை நீங்கள் நல்லா வச்சுட்டாவே, பக்குவமாக வச்சுட்டாவே நிறைய விஷயத்துலேருந்து சூப்பராக வெளியே வர முடியுங்க.
இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு அருமையான மாதம்னே சொல்லலாம். செப்டம்பரில் வந்து சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து ஃப்யூச்சர் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு உயர்கல்வி படிக்க போகணும், அல்லது வந்து பொதுத் தேர்வு, பொது நுழைவுத் தேர்வு, இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுறவங்களாம் என்னென்ன முயற்சி பண்ணிங்களோ உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் மூலமாக ஒரு நல்ல வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே நல்லா இருக்கும். நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாலும் சரி, போட்டித் தேர்வு எழுதி நீங்கள் வெயிட் பண்ணிருந்தாலும் சரி, அந்த முடிவுகளும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புமே உங்களுக்கு பூர்த்தியாகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லாங்க. செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம், விருச்சிக ராசி நண்பனுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தோம், செவ்வாய் பகவான் பார்த்தோம். அவர் இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா மிதுன ராசியினுடைய வீட்டில் இருக்கிறாரு. ஏற்கனவே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் சரியாக மருத்துவம் பார்க்குறது நல்லதுங்க. என்ன மாதிரியான நலக்குறை இருந்தாலும் சரிங்க, சரியான மருத்துவத்தை இந்த மாதம் பார்த்துங்க. எதுவும் அசால்ட்டாக இருக்க வேணாம், பயப்பட தேவையில்லை. பட் அது ஒரு மனக்குறையை தானே ஏற்படுத்துது. அதனால் வந்து பயப்படாமல் நீங்கள் என்ன நலக்குறையில் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நீங்கள் சரியான வைத்தியம் பார்க்குறீங்களா, சரியான வைத்தியம் பார்க்குறீங்களாங்கிறத தாண்டி முறையான வைத்தியம் பார்க்குறீங்களா, சரியாக வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்களா, லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்களா, உணவு முறைகளை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறீங்களா, நல்லா யோகா உடற்பயிற்சின்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் உபாதைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும் அப்படிங்கிற மாதிரியான மாதமாகவும் நிச்சயமாக இருக்குங்க. இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8இல் செவ்வாயும் 7இல் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்துக்கள் வந்து பாகம் தரது, அதாவது சொத்துக்கள் வந்து பங்கு கொடுக்க சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய வாரிசுவோட குழந்தைகள் உங்கள் பேரம் பேத்திக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு சரியான மாதம். புதிய வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தை அற்புதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக அமைச்சிக்கிறதுக்கு வழிபாடு மற்றும் பரிகாரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதே போல் முடிஞ்சால் நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா, ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம், உடை தானம் முடிஞ்சால் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இது வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரமாக வச்சுக்கோங்க. இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். அப்படிங்கிறனால விருச்சிக ராசி நண்பர்கள் அவசியம் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த பதிவு விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு பொது பலன் தான். இதில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து அது நீங்கள் வீடு கட்டலாம், திருமணத்துக்கு வரன் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் புதுசாக காலேஜ் ஸ்கூல் கொண்டு போய் சேர்த்துலாம், வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கலாம், அல்லது புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி என்ன ஒரு சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்தினாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுடைய குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஜோதிடர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. இந்த பதிவு செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு பொது பலனாகவும் வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.